ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல லைக் நம்ம வந்து டாக்கர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது நம்ம டாக்கர் பார்ட் 3 டிஸ்கஸ் பண்ணோமா, பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பார்ட் 2 ப்ரோ. பார்ட் 2 தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 3 பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்மளோட டாக்கர் பார்ட் 2 செஷன்ல லைக் நம்ம வந்துட்டு லைக் வி ஹேவ் டிஸ்கஸ் இன் டீடைல்ட் அபவுட் வாட் இஸ் அ டாக்கர் ஃபைல், அந்த டாக்கர் ஃபைல் எப்படி இருக்கும், அந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ண போற கமாண்ட் என்ன, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அண்ட் அது கூட சேர்த்து ஒரு டாக்கர் ஃபைல, அதாவது நம்ம ஒரு டாக்கர் இமேஜை நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து அதை எப்படி நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிக்கு, அதாவது டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அண்ட் தென் லைக் இந்த போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ யூஸ் பண்ணோம், அந்த போர்ட் ஃபார்வர்டிங் கான்செப்டாக லைக் நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைலை நம்ம என்ன பண்ணோம், ஜெனரேட் பண்ணிடணும் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் திங்ஸ் தட் வி ஹவ் சீன் இன் அவர் லாஸ்ட் செஷன். ஸோ இந்த லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நான் லாஸ்ட் செஷன்ல உங்ககிட்ட வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். அந்த டாஸ்க் பார்த்துட்டு வந்தீங்களா? நான் பார்த்தேன் ப்ரோ. சரி, ஓகே. 2-3 பேர் பார்த்துருக்கீங்க. சரி, ஸோ சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த டாஸ்க் அண்ட் வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் இட்? சிஎம்டினா என்னன்னு கேட்டீங்க. சிஎம்டி வர்சஸ் என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் சொன்னீங்க. சிஎம்டி வந்து ரீரைட் வந்து நம்ம பண்ணலாம் ப்ரோ. என்ட்ரி பாயிண்ட் வந்து ரீரைட் வந்து பண்ண முடியாது ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ விஐ டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் வந்து ஒன்று போட்டு அதுக்குள்ள வந்து சிஎம்டி அப்படின்னு போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பண்ணியிருந்தோம்னா அது பில்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்டா வந்து பில்ட் கமெண்ட் பண்ணும் போது இன்ஜின் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் ப்ரோ. ஆனா அதுவே ஒரு சேம் கமாண்ட் போட்டு அந்த கமாண்டோடயே சேர்த்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் அப்படி நம்ம போட்டோம்னா லிஸ்ட் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ அதனால அது எப்படின்னா சிஎம்டி வந்து நம்ம ரீரைட் பண்ணலாம். அந்த ஃபைல்ல இருக்கிறத தான் மட்டும் தான் வரும்னு இல்லை, ஃபைலை விட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்ட் கமெண்ட் போட்டாலுமே நம்ம வந்து வேற ஒரு கமெண்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து என்ட்ரி பாயிண்ட்ன்றது அப்படி கிடையாது. ஒரு தடவை பண்ணிட்டா பண்ண முடியாது. ஆனா அதுக்குமே வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து ஐஃபன் போட்டு என்ட்ரி அப்படின்னு போட்டு பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, இப்போ நீங்க வந்துட்டு சிஎம்டி கமாண்ட், என்ட்ரி பாயிண்ட் கமாண்ட் பார்த்துருக்கீங்க. ஸோ சிம்பிளிஃபைடா நீங்க ஒரு கண்டெய்னர்ல சிஎம்டி அப்படின்னு கொடுத்து அதை நீங்க வேற சில கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகும். கரெக்டா? ஆமா. ஸோ அதே என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது ஓவர் ரைட் ஆகாது. ஆனா ஓவர் ரைட் பண்ணலாம். அதை வந்துட்டு என்ன கீவேர்ட் கொடுக்கணும்? அந்த ஐஃபன் போடணும் என்ட்ரி பாயிண்ட். சரி, ஓகே, ஃபைன். ஸோ வெரி குட் கைஸ். ஸோ அப்ரிஷியேட் யூ. ரைட். ஸோ ஓகே, அப்போ ரன்னுக்கும் என்ட்ரி பாயிண்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ்? சார் ரன் எப்படின்னா இட்ஸ் இமேஜ் பில்ட் ஸ்டெப். அங்க போய் சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணா சிஎம்டி இல்லனா வந்து என்ட்ரி பாயிண்ட் இதுதான் யூஸ் பண்ணணும். Can you please come again? முன்னாடி சொல்றீங்களா? Run is a image build step. Okay. Run இப்ப சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணா அது கண்டெய்னர் மேல தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே. சோ அப்போ வந்து சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட் தான் யூஸ் பண்ண முடியும், ரன் யூஸ் பண்ண முடியாதுங்க. சோ ரன்ன்றது உங்களோட டாக்கர் ஃபைலுக்குள்ள எழுதுற போற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு லேயர், அவ்வளவுதான். கரெக்ட்டா? ஆமா சார், நம்ம இமேஜ் பில்ட் பண்றபோது யூஸ் பண்றது தான் அந்த ரன். கண்டெய்னருக்குள்ள அதை யூஸ் பண்ண முடியாது இல்ல? எஸ் சார். சரிங்க, ஓகே. ஸோ ஃபேர் எனஃப். ஸோ லைக் நம்ம இன்னைக்கு நம்மளோட செஷன்ல லைக் யூ ஆர் கோயிங் டு சி திஸ் டாபிக்ஸ்: டாக்கர் வால்யூம், டாக்கர் மவுண்ட், ட்ரபிள் ஷூட் அண்ட் லிங்க். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு டாபிக்ஸை கவர் பண்ண லைக் வி வில் ட்ரை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு டாக்கர் வால்யூம். ஸோ டாக்கர் வால்யூம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி கைண்ட் ஆஃப் ஸ்டோரிங். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற கான்செப்ட். ஸோ லைக் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வித் அ ஷார்ட் எக்ஸாம்பிள். So this is going to be my EC2 instance and this is going to be my Docker container. இப்போ லைக் நான் இங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர் லான்ச் பண்ணிருக்கேன். நான் இங்க ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரை ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள நான் வந்துட்டு அப்பாச்சி அப்படின்ற ஒரு மிடில் வேற வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அப்பாச்சியில என்கிட்ட வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் ஃபைல் பாத்தம் இருக்கு. அது என்னது? வேர் www HTML. இந்த பாத்துக்குள்ள தான் உங்களோட index.html ஒரு ஃபைல் இருக்குமா? கரெக்டா? அப்போ இந்த index.html ஃபைல் வந்துட்டு நம்மளோட கண்டெய்னர்ல மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ உங்களோட டாக்கர் வால்யூம் அப்படின்றது என்னன்னா,
இந்த கண்டெய்னர் ஜெனரேட் பண்ற ஒரு பர்டிகுலர் ஃபைலோ இல்ல ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கிற செட் ஆஃப் ஃபைல்ஸையோ நீங்க உங்களோட லோக்கல் மிஷின்ல நீங்க உங்களோட லோக்கல் EC2ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அண்டர் யுவர் நீங்க நினைக்கிற ஒரு பர்டிகுலர் பாத்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரூட்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டைரக்டரி கிரியேட் பண்ணி இங்க வந்துட்டு index.html ஃபைல போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நான் இது போடல, ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிடும். நீங்க டாக்கர் வால்யூம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல இந்த வேர் www.html அதையும் இந்த EC2ல ரூட் மைலாக் இந்த ரெண்டு பார்த்தையும் நீங்க சிங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த index.html இங்க இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க இந்த index.html ஃபைல இந்த EC2ல நீங்க மாடிஃபை பண்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கண்டெய்னர்ல மாடிஃபை ஆகும். இல்ல லைக் இந்த ஃபைலை நீங்க இங்க delete பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அது உங்களுக்கு இங்கேயும் delete ஆகும். ஸோ டாக்கர் வால்யூம் இஸ் நத்திங் பட் டு ஸ்டோர் த ஃபைல்ஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் த டாக்கர் கண்டெய்னர். ஒரு டாக்கர் கண்டெய்னர்ல ஜெனரேட் ஆகிற ஃபைல்ஸை நீங்க உங்களோட லோக்கல் மிஷின்ல ஸ்டோர் பண்ற கான்செப்ட் நம்ம என்ன சொல்லுவோம், டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுவோம்னா லைக் இந்த கண்டெய்னர் ஜெனரேட் பண்ற ஒரு ஃபைல்ஸ் ஒரு பேக்கப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டெய்னர் எனக்கு வந்து ஒரு லாக்ஸ் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த லாக்ஸ் நம்ம ஒரு வாட்டியும் கண்டெய்னர் உள்ள வந்துட்டு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக என்னோட EC2ல இருந்து நான் அதை வந்துட்டு ஒரு இந்த பர்டிகுலர் பார்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ லைக் இந்த லாக் ஃபைலை நான் வேற யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா லைக் என்னோட கண்டெய்னர் இருந்து ஷேர் பண்றதுக்கு பதிலாக என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்தும் நான் ஷேர் பண்ணலாம். ஸோ டாக்கர் வால்யூம் இஸ் நத்திங் பட் டு மேக் த டூ ஃபோல்டர் சிங்க். நம்மள்கிட்ட ரெண்டு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஒன்று கண்டெய்னரு இன்னொன்னு என்னோட லோக்கல் மிஷின். இது ரெண்டுத்தையும் நம்ம சிங்க்ல வச்சுக்கிறத நம்ம என்ன சொல்றோம், டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். இது மிரர் மாதிரி இல்ல ப்ரோ, பேக்கப் மாதிரி தானே ப்ரோ இது? சாரி, பேக்கப் மாதிரி இல்ல, மிரர் மாதிரி தானே இது? மிரர் மாதிரி நம்ம NFS பாத்துறோமா? அதுதான், அதாவது லாம்டால பண்ற மாதிரி சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? NFS லாம்டால வந்து ரெண்டு EC2 வந்து EFS ஒரு கான்செப்ட் பார்த்திருப்பீங்க, எலாஸ்டிக் ஃபைல் ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த EFS நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ லைக் இந்த மிஷின்ல அந்த பர்டிகுலர் ஃபைல் இருந்தா அந்த பர்டிகுலர் இன்னொரு மிஷின்ல அந்த ஃபைல் இருக்கும். அந்த மிஷின்ல டெலிட் ஆனா இந்த மிஷின்ல டெலிட் ஆகும். ஸோ அதை நம்ம EFS சொல்றோம். ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் டு தட். ஸோ இங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வால்யூம்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் மெக்கானிசம் ஃபார் பர்சிஸ்டிங் டேட்டா ஜெனரேட்டட் பை அண்ட் யூஸ்டு பை த டாக்கர் கண்டெய்னர். சரியா? ஸோ இது வந்துட்டு லைக் உங்களோட டாக்கர் கண்டெய்னர் ஜெனரேட் பண்ற ஃபைலை உங்களோட ஒரு லோக்கல் ஹோஸ்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இப்போ லைக் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுல நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இந்த டாக்கர் வால்யூமை லெட்ஸ் ட்ரை டு எக்ஸிக்யூட். சரியா? மிஷினை நான் என்ன பண்றேன், லாகின் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட லோக்கல் மிஷின்ல நான் வந்து பர்டிகுலரா நான் வந்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ள தான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், சிங்க் பண்ணி வச்சுக்க போறேன். ரைட்? ஸோ
NPDIR லைக் நான் வந்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன் mylogs. இதுக்கப்புறமா இந்த டைரக்டரிக்குள்ள தான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இருக்க போகுதுங்க. சரியா? ஸோ இப்போ நான் இங்க வந்துட்டு இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். அதுக்கு முன்னாடி லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ திஸ் docker volume command. சரியா? ஸோ என்கிட்ட என்ன இருக்கு? docker run -itd -me. என்னோட கண்டெய்னர் பேரு நான் வச்சிருக்கேன்னா வெப் சர்வர் அப்படின்னு வச்சிருக்கிறேன். இந்த கண்டெய்னரை நான் எங்க பப்ளிஷ் பண்றேன்னா போர்ட் நம்பர் 8010ல பப்ளிஷ் பண்றேன். என்னோட சர்வர் போர்ட் வந்துட்டு 80. ஸோ இங்க நான் வந்துட்டு அடிஷ்னலா -v அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த -v அப்படின்றது என்னது? வால்யூமை ஸ்பெசிஃபை பண்ணுதுங்க. -v வந்துட்டு இந்த வால்யூமை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இது இருக்கு இல்லையா, இது என்னோட சோர்ஸ், என்னோட EC2ல இருக்கிற லொகேஷன். EC2 லொகேஷன் இது திஸ் ஒன் ரூட் mylogs. ஸோ என்னோட கண்டெய்னர்ல இருக்கிற பாத் இது. என்னோட கண்டெய்னர் பாத் இது. ஸோ யூசர் லோக்கல் அப்பாச்சி htdocs. ஸோ ஃபைனலா என்கிட்ட இருக்கிறது என்னோட இமேஜ் நேம். என்னோட இமேஜ் பேர் என்ன? httpd. சின்ஸ் திஸ் இஸ் அ பப்ளிக் இமேஜ், இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புல் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ இந்த httpd இமேஜை வச்சு எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆக போகுது. அந்த கண்டெய்னரோட பேரு வெப் சர்வர். அந்த கண்டெய்னர் என்னோட போர்ட் நம்பர் 8010 ரன் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வால்யூம் டாக்கர் வால்யூமை கிரியேட் பண்றேன். டாக்கர் வால்யூம் அப்படின்றது என்னன்னா என்னோட லோக்கல், என்னோட EC2ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பாத்தையும் என்னோட கண்டெய்னர்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பாத்தையும் என்ன பண்றேன்? சிங்க்ல கொண்டு வரேன். ஸோ அப்போ இந்த ரெண்டு பாத்துக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது இந்த கண்டெய்னர்ல இருக்க இந்த பாத்தையும் என்னோட EC2ல இருக்கிற ரூட் mylogs பாத்தையும் என்ன பண்ணிருக்கேன்? இப்போ சிங்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த htdocs என்னென்ன ஃபைல்ஸ், என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே என்னோட EC2ல இருக்கும். ஸோ அது EC2ல நான் சேஞ்ச் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட htdocsல எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த mylogs பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் நாட் ஹேவிங் ஈவன் சிங்கிள் ஃபைல். இப்போ உங்ககிட்ட ஒரு சிங்கிள் ஃபைலும் இல்லை. பட் நவ் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் கமாண்ட். ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னரோட பேர் வந்துட்டு வெப் சர்வர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிருக்கு. அந்த கண்டெய்னரோட பேர் என்ன? வெப் சர்வர். அந்த கண்டெய்னர் எந்த இமேஜ் வச்சு லான்ச் பண்ணா? இந்த இமேஜ் லான்ச் பண்ண. இப்போ என்னோட கண்டெய்னர் எந்த போர்ட் நம்பர் ரன் ஆகிட்டு இருக்கு? 8010. ஸோ நான் வந்துட்டு டாக்கர் வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது -v. ஸோ என்னோட சர்வர் பாத்தையும் என்னோட கண்டெய்னர்ல இருக்கிற பாத்தையும் நான் சிங்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னோட கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டாக்கர் PS போட்ட உடனே என்னோட கண்டெய்னர் வந்துட்டு இட் இஸ் இன் த ரன்னிங் ஸ்டேட். சரியா? ஸோ ஒன்ஸ் மை கண்டெய்னர் இஸ் இன் த ரன்னிங் ஸ்டேட், இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் இட். என்னோட பப்ளிக் IP அட்ரஸும் என்னோட போர்ட் நம்பரும் கொடுத்து ஐ எம் கோயிங் டு செக் இட் நவ். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட அப்பாச்சிக்குள்ள எந்த ஒரு index.html ஃபைலும் வரல. அதனால உங்களுக்கு வேற எந்த கண்டென்ட்டும் வரல. இது ஒரு டிஃபால்ட் கண்டென்ட். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து மாற்ற போறோம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன பண்றேன்னா இந்த mylogs பாத்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு யூ ஆர் நாட் ஹேவிங் எனி ஃபைல். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட கண்டெய்னருக்குள்ள போறேன். டாக்கர் எக்ஸிக்யூட் -it. என்னோட கண்டெய்னரோட பேரு /bin/bash. ஸோ இந்த என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? எக்ஸிக்யூட் ஸ்பெல்லிங் தப்பா போட்டுருக்கு ப்ரோ. எக்ஸ்போர்ட்டிங். ஸோ டாக்கர் எக்ஸிக்யூட் -it என்னோட கண்டெய்னரோட நேம் ஸோ bin/bash. ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ள வந்துட்டேன். இப்போ இங்க எனக்கு பாத்தீங்கன்னா htdocs அப்படின்னு எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்கு. இந்த htdocs குள்ள இருக்க ஃபைலை தானே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிங்க் பண்ணிருக்கோம். ஸோ லைக் வாட் ஐம் கோயிங் டு டூ நவ் இஸ் லைக் ஐம் கோயிங் டு கெட் இன்சைட் டு திஸ் htdocs. ஸோ cd htdocs. ஸோ இப்போ இந்த htdocs குள்ள பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஹேவிங் ஈவன் அ சிங்கிள் ஃபைல்.
but here you should have a file. So then only you can able to see the output in the browser. Okay, so இப்போ நான் என்ன பண்றேன், like I'm just going to print something. Okay, so இந்த ஒரு பர்டிகுலர் index.html ஃபைலை நான் எங்க கிரியேட் பண்றேன்னா என்னோட கண்டெய்னருக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கண்டெய்னருக்குள்ள நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ எனக்கு ஒரு index.html ஃபைல் இருக்கு. இதுக்குள்ள நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கஸ்டமைஸ்டு கண்டென்ட் இருக்கு. இப்போ இந்த கண்டென்ட் தான் என்னோட ப்ரௌசர்லயுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ என்னோட ப்ரௌசர்ல நான் கொடுத்த கஸ்டமைஸ் கண்டென்ட் கிடைச்சிடுச்சு. ஸோ ஆஸ் பர் டாக்கர் வால்யூம் கான்செப்ட், இப்போ நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ள போட்டிருக்கிற ஃபைல் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க அவைலபிளா இருக்கணும், எனக்கு என்னோட சர்வர்ல அவைலபிளா இருக்கணும். ஸோ இப்போ இந்த index.html இப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கணும். ஸோ இப்போ லெட்ஸ் கோ அண்ட் சி வெதர் இட் இஸ் தேர் ஆர் நாட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட கண்டெய்னர் விட்டு ஐ எம் கெட்டிங் அவுட். எக்ஸிட் கொடுத்து என் கண்டெய்னருக்குள்ள வெளியே வந்துட்டேன். இங்க ஐம் டூயிங் த எல்எஸ். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த index.html ஃபைல் எனக்கு கிடைச்சிடுச்சு. How I got this index.html file? Because I have done the docker volume. So I have made the sync between the container and also the EC2 instance. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல என்கிட்ட என்ன ஃபைல்ஸ் இருக்கோ இட் வில் கெட் சிங்க் இன்டு மை EC2. ஸோ இதை நம்ம டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். பாருங்களேன், இப்போ இது என்னோட சர்வர்ல இருக்கிற பாத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபைல். இப்போ நான் இந்த index.html ஃபைலோட கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஸோ நான் இது எங்க மாத்துறேன்னா என்னோட ரூட்ல நான் மாத்துறேன். இப்போ என்னோட கண்டெய்னருக்குள்ள போறேன். இங்க என்னோட htdocs குள்ள திரும்ப போயிட்டு அந்த ஃபைலை ஒரு வாட்டி ரீவிசிட் பண்றேன். cat கமாண்ட் போட்டு நான் என்னோட ரூட்ல எழுதின ஒரு கண்டென்ட் என்னோட கண்டெய்னருக்குள்ள எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. விச் மீன் நான் இங்க ஒரு சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் தேர். ஓகே, ஸோ அதை நம்ம கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெஃப்ரெஷ் போட்டு பார்த்தா தெரியும். ஸோ புரியுதா வாட் இஸ் டாக்கர் வால்யூம் அப்படின்ட்டு? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. அந்த htdocs அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அது இன்பில்டா வந்துதா இல்லனா நம்மளே கிரியேட் பண்ணுவோம்? இன்பில்ட் வேர் www.html இருக்கு இல்லையா, அதே மாதிரி. ஓகே, இதுக்கு மட்டும் எல்லாமே எந்த ஃபோல்டருக்கு வேணா நம்ம போட்டு வச்சுக்கலாம்ல ப்ரோ இது? புரியலங்க, உங்களோட சர்வர்ல சொல்றீங்களா, சர்வர்ல கேக்குறீங்களா? இப்ப கண்டெய்னர்ல இருக்கிற எந்த லைக் எந்த ஃபோல்டரை வேணாலும் இந்த மாதிரி டைரக்டரி வேணாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம. எஸ் பாசிபிள். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸோட லைக் we are having another concept, so which is nothing but docker mount. ஸோ docker mount அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. docker mountலயும் லைக் we are going to do the same thing. என்னோட கண்டெய்னர்ல ஜென்ரேட் ஆகுற ஒரு பாத்தை என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் மவுண்ட் பண்றேன். மவுண்ட்டுக்காக நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். இந்த மவுண்ட்டுக்காக லைக் நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாத், இந்த ஒரு பாத் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாத்துக்குள்ள நான் வந்து அகைன் இங்க ஒரு index.html ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஏதோ ஒரு பாத்துக்குள்ள எனக்கு ஒரு index.html ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் என்னோட EC2க்குள்ள சிங்க் பண்றேன். பட் நான் சிங்க் பண்றது பாத்தீங்கன்னா என்னோட ஒரு EC2ஓட ஃபைல் சிஸ்டம்ல தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் EC2ல இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இருக்கும், டாக்கரோட டிஃபால்ட் லொகேஷன் இருக்கும். அந்த இடத்துல தான் டாக்கர் யூஸ் எல்லாமே இருக்கும். வேர் லிவ் டாக்கர், இதுக்குள்ளதான் உங்களோட இமேஜஸ், கண்டெய்னர்ஸ், வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we are going to create a volume. இந்த பர்டிகுலர் லொகேஷனுக்குள்ள we are going to create a volume. அந்த வால்யூமையும் அந்த வால்யூம் ஃபோல்டரையும் என்னோட இந்த கண்டெய்னர் இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் பாத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போறேன், சிங்க்ல கொண்டு வர போறேன். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a moment, லைக் என்ன பண்றேன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் ப்ரீவியஸ் கண்டெய்னர் விட்டு வெளியே வரேன் அண்ட் என்னோட இந்த ஃபோல்டரை விட்டும் லெட் மீ கம் அவுட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் என்னோட டிஃபால்ட் பார்த்துக்க போறேன். வேர் லிவ் டாக்கருக்குள்ள போறேன். இங்க நீங்க ஒரு லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்கரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ லைக் வாட் ஆர் ஆல் த இமேஜஸ், வாட் ஆர் ஆல் த நெட்வொர்க் டைப்ஸ், வாட் ஆர் ஆல் த வால்யூம்ஸ், அதெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும்.
இப்போ நம்ம டாக்கர் வால்யூம்ஸ்குள்ள தான் போய் பார்க்க போறோம். ஸோ வால்யூம்ன்றது இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ நம்ம இபிஎஸ் வால்யூம் பார்க்கறோம் அந்த மாதிரி. இப்போ என்னோட டாக்கர் வால்யூம்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஹேவிங் எனி நியூ ஃபோல்டர், ஒன்லி த ஓல்டு ஃபோல்டர் விச் இஸ் ஜென்ரேட்டட் வித் டாக்கர், அது மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ டாக்கர் வால்யூம் ஹியர். எதுக்குள்ள? இந்த இடத்துல இந்த வால்யூம்ஸ் இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள லைக் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ வால்யூம். ஸோ த கமாண்ட் இஸ் டாக்கர் வால்யூம் கிரியேட். உங்களோட வால்யூம்க்கு ஒரு நேம், நான் வந்து மை வால்யூம் சொல்லிட்டு ஒரு நேமை கொடுத்தோன்னே எனக்கு இப்படி ஒரு வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம்? இது நான் எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா varlib docker என்னோட வால்யூம்ஸ்குள்ள வந்து இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா அந்த வால்யூம் இங்க கிடைச்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த வால்யூம்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஏரியால இந்த லொகேஷனை தான் நான் பின் பண்ண போறேன். என்னோட சர்வர்ல மை வால்யூம் வால்யூம்ஸ் ஸ்லாஷ் மை வால்யூம்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா. இப்போ இந்த பர்டிகுலர் இந்த டேட்டா ஃபைலையும் இங்க இருக்கிற index.html ஃபைலை தான் நான் என்ன பண்ண போறேன்? சிங்க் பண்ண போறேன், ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த டாக்கர்ல இருக்கிற பர்டிகுலர் பார்த்தோம், டாக்கர் கண்டெய்னர்ல இருக்கிற பர்டிகுலர் பார்த்தோம், இந்த EC2 மிஷின்ல இருக்கிற என்னோட பர்டிகுலர் பார்த்தோம். போத் வில் பி இன் சிங்க். ஸோ இதுதான் நம்ம we are going to try. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன்? ஒரு டாக்கர் வால்யூமை கிரியேட் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லெட்ஸ் கோ அண்ட் செக் இட். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ த இன்ஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வால்யூம், இன்கேஸ் உங்களுக்கு வால்யூம் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஸோ லைக் அது எந்த லொக்கேஷன்ல இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் டாக்கர் இன்ஸ்பெக்ட் உங்களோட வால்யூமோட நேம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டாக்கர் வால்யூம் எப்போ கிரியேட் ஆயிருக்கு, அது எந்த டிரைவர்ல ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வால்யூம் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இப்போ ஐ எம் கோயிங் டு மவுண்ட் த வால்யூம். ஓகே, ஸோ நான் எப்படி பண்றேன்னா ஒரு கமாண்டை கொடுத்து நான் ரன் பண்ண போறேங்க. ஓகே, ஸோ லைக் நான் என்ன பண்றேன்? ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் பர்டிகுலர் டாக்கர் வால்யூம் கமாண்ட். So the command is docker run -itd -name. இது உங்களோட கண்டெய்னரோட பேர். ஓகே, இப்போ நீங்க லான்ச் பண்ண போற கண்டெய்னரோட பேரு இது. இந்த இமேஜை வச்சு நீங்க லான்ச் பண்ண போறீங்க. அப்பாச்சியோட வெர்ஷன் 2.4 அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு யூ ஆர் கோயிங் டு லான்ச் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னரோட பேர் என்ன? மை வால்யூம் கண்டெய்னர். இப்போ நாங்க வால்யூம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இல்லையா, அதனால மவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இல்லையா, அதனால -mountன்ற கீவேர்டை நான் கொடுக்குறேன். ஸோ -mountன்னு தனியா கொடுக்குறேன். இந்த மவுண்ட்ல நான் என்ன டிஃபைன் பண்றேன்னா என்னோட சோர்ஸ் டைரக்டரி இது, என்னோட டெஸ்டினேஷன் இது. அதாவது என்னோட EC2ல எந்த லொகேஷன்ல நான் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் அண்ட் என்னோட கண்டெய்னர்ல இருந்து எந்த பார்ட்ல இருந்து ஃபைலை நான் சிங்க் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றது தான் என்னோட சோர்ஸ் டெஸ்டினேஷன். சரியா? ஸோ இந்த சோர்ஸ்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா உங்களோட EC2ல நீங்க கொடுத்த பாத், EC2ல இருக்கிற பாத். இந்த டெஸ்டினேஷன் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இது உங்களோட கண்டெய்னர் பாத். சரியா? ஸோ இந்த வால்யூம்க்கும் இந்த மவுண்ட்டுக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் தி காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க -v கொடுப்பீங்க, இங்க -mount கொடுப்பீங்க. சரியா? ஸோ இப்போ லெட் மீ கோ அண்ட் எக்ஸிக்யூட் திஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னரோட பேர் என்னவா இருக்கும்னா மை வால்யூம் கண்டெய்னரா இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்களேன், டு லிஸ்ட் த கண்டெய்னர்ஸ் டாக்கர் பிஎஸ் என்ற கமாண்டை கொடுக்குறேன். ஸோ டாக்கர் பிஎஸ் கொடுத்த உடனே எங்கிட்ட இருக்கிற ரன்னிங் கண்டெய்னர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ லைக் நம்ம லாஸ்டா லான்ச் பண்ணோம் இல்லையா, அந்த கண்டெய்னர் நமக்கு அவைலபிளா இருக்கா? ஸோ நம்ம போட்டு நம்ம டிஃபைன் பண்ணலையே, நம்ம பார்க்கறதுக்கு அவுட்புட் பார்க்கறதுக்கு. கிவ் மீ ஒன் மினிட். நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். போர்ட் நம்பரை மட்டும் கொடுத்துக்கிறேன். மை வால்யூம் 1
-p, port number 8082. Okay. சரி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட டாக்கர் கண்டெய்னர் லான்ச் ஆயிடுச்சு. அந்த கண்டெய்னரோட பேர் பார்த்தீங்கன்னா மை வால் கண்டெய்னர் 1 அண்ட் அதோட ரன்னிங் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8082. ஸோ நவ் லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். இந்த போர்ட் நம்பர் 8082ல என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னோட போர்ட் நம்பர் 8082ல என்னோட அப்பாச்சியோட டிஃபால்ட் கண்டென்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்குங்க. சரிங்களா? என்னோட அப்பாச்சியோட டிஃபால்ட் கண்டென்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு. பட் இது எந்த இடத்துல எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும்? இந்த பர்டிகுலர் index.html ஃபைல் எங்க ஜென்ரேட் ஆயிருக்கும்னா என்னோட EC2க்குள்ள where lib docker volume my volume underscore data இந்த ஃபைலுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணி காட்டுறேன். இது where lib docker volumes my volume இந்த இடத்துல நம்ம கிட்ட அண்டர்ஸ்கோர் டேட்டான்னு ஒரு ஃபைல் இருக்கா? இதுக்குள்ள தான் உங்களோட அந்த index.html இருக்கு. இந்த index.html-க்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it works அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். it works அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். இப்போ இதே கண்டென்ட் தான் உங்களோட கண்டெய்னருக்குள்ளே இருக்க போகுது. ஸோ அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம்? docker execute -it என்னோட கண்டெய்னரோட நேம் ஆர் ஐடி, ஓகே, /bin/bash. ஸோ இப்போ நீங்க போய் பாருங்களேன், எந்த லொகேஷன் உங்களோட டெஸ்டினேஷன் லொகேஷன் எது? ஹிஸ்ட்ரி டாக்ஸா? அப்பாச்சி 2க்குள்ள ஹிஸ்ட்ரி டாக்ஸ். ஆல்ரெடி அப்பாச்சி 2க்குள்ள வந்தாச்சு. இங்க ஒரு ஹிஸ்ட்ரி டாக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த index.html ஃபைல் கிடைச்சிடுச்சு. ஸோ லைக் உங்களோட லோக்கல் மிஷின்ல இருக்கிற ஒரு ப்ரீடிஃபைன் பார்ட்ல இருக்கிற ஃபைல்ஸும் உங்களோட கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபைலும் நவ் இட் இஸ் இன் சிங்க். புரியுதா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் கண்டென்ட், எஸ் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச். என்ன பண்றேன், இருக்கிற ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு லெட் மீ ரைட் அ நியூ ஃபைல். ஓகே. ஸோ என்னோட index.html ஃபைலுக்கு என்ன பண்றேன், ரீடைரக்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க இதோட அவுட்புட் பாருங்க. ஓகே, நியூ கண்டென்ட் ஹேஸ் பீன் மாடிஃபைட் ஃபார் மவுண்ட் வந்துடுச்சா? ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் சேஞ்ச் எங்க பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட கண்டெய்னருக்குள்ள பண்ணிருக்கேன். ஸோ என்னோட டாக்கர் கண்டெய்னருக்குள்ள பண்ணிருக்கேன். பட் இட் ஹேஸ் டு பி ரிஃப்ளெக்டட் இன்சைட் மை டிஃபால்ட் பாத். என்னோட டிஃபால்ட் பாத் இது where lib docker, அதுக்கப்புறமா என்னோட வால்யூம், அதுக்கப்புறமா நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா மை வால்யூம், அண்ட் தென் லைக் நம்ம கிட்ட இருக்கிற ஃபோல்டர். ஸோ டேட்டா, இந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ள தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் index.html இருக்கு. அப்போ இந்த index.html-க்குள்ள உங்களுக்கு இங்க என்ன இருக்கும்? the content which you have written inside the container, it will be displayed here. பாருங்க. ஸோ அப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்க போட்ட கண்டென்ட்டும் இங்க என்னோட ரூட்ல என்னோட பர்டிகுலர் EC2 மிஷினுக்குள்ள போட்ட கண்டென்ட்டுமே சேமா இருக்கு. விச் மீன் போத் திஸ் டேட்டா ஆர் இன் சிங்க். அப்போ இந்த ஃபைல் எனக்கு என்னோட EC2ல இருந்தா இங்க இருக்கும். இங்க ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு இங்க சேஞ்ச் ஆயிடும். இஃப் இங்க டெலிட் பண்ணா அது எனக்கு இங்க டெலிட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் டாக்கர் மவுண்ட் இஸ். ஓகே. ஸோ அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்கர் வால்யூம் அண்ட் டாக்கர் மவுண்ட்னு கேட்பாங்க. ஸோ டாக்கர் வால்யூம் அப்படின்றது லைக் இட் இஸ் இண்டிபெண்டன்ட், லைக் நீங்க இங்க எங்க வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் டாக்கர் மவுண்ட்ன்றது லைக் ஒன்லி ஆன் த ப்ரீ டிஃபைன் பார்ட்ல நீங்க கிரியேட் பண்ணீங்க. அந்த டிஃபரன்ஸ் லைக் டாக்கர் வால்யூம்க்கு நீங்க -v கொடுப்பீங்க, இன்னொன்னு -, மவுண்ட் கொடுப்பீங்க. தேர்ட் டிஃபரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை மட்டும் கூகுள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்த டாக்கர் வால்யூம் அண்ட் டாக்கர் மவுண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ
இது எந்த OS இருந்தாலும் பண்ணலாம் ப்ரோ. HTTP இருந்தாலும் பண்ணலாம். Nginx எது இருந்தாலுமே மவுண்ட் பண்ணலாம், வால்யூம்லாம் பண்ணலாம்ல ப்ரோ. ப்ரோ என்ன கேட்டீங்க கோகுல்? HTTPல இப்ப நம்ம பண்ணல ப்ரோ. இப்ப Nginxலயுமே இதே மாதிரியே பண்ணலாம். பாத்து மட்டும் ஆமா. டிஃபரெண்டா இருக்கும். பாத் வந்து யூசர் ஷேர் HTML Nginx பாத் அது பாத்து ஓகே. யூசர் ஷேர் Nginx HTML கணக்கா. ஓகே. சரியா? Okay. ஃபைன். ஸோ இப்போ லைக் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், லைக் நான் வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ரன் ஒன் சிம்பிள் கமாண்ட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ வாட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சரியா? ரைட். டாக்கர் கமாண்ட். இப்போதான் நீங்க எந்த அளவுக்கு நீங்க டாக்கரை போய் வச்சுக்கீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டாக்கர் ரன் கமாண்ட் இருக்குங்க. இந்த டாக்கர் ரன் கமாண்ட்ல நான் வந்து ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்றேன். அந்த கண்டெய்னரோட பேர் வந்து டிபி. ஓகே, இந்த டிபின்ற கண்டெய்னரை இந்த MySQL 5.5 அப்படின்ற ஒரு இமேஜ் வச்சு ரன் பண்றேன். அண்ட் இதை நான் சிம்பிளா பேக் எண்ட்ல மட்டும் பண்ணியிருக்கேன், அதை இன்டராக்டிவ் டெர்மினல்ல பண்ணல. ஓகே, சரி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, ஆல்ரைட். இப்போ நான் இந்த கமாண்ட் ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும்? கண்டெய்னர் அந்த MySQL 5.5 இமேஜ் வந்து கண்டெய்னரா மாறும். கிரியேட் ஆகும். அது வந்து அந்த நமக்கு கண்டெய்னர் தெரியாது. பேர் என்ன இருக்கு? டிபி. சரி, ஓகேங்க. ஆல்ரைட், நம்ம ரன் பண்ணுவோமா? எல்லாரும் ஷுவரா இருக்கீங்க? லெட்ஸ் ட்ரை. MySQLக்கு போர்ட் நம்பர்ல இது பண்றோம். போர்ட்ல MySQLோட டிஃபால்ட் போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3306. சரியா? பட் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட எந்த ஒரு அடிஷ்னல் சர்வருமே நம்ம கிட்ட இல்லை. இப்போ MySQL சர்வர்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ MySQL அப்படின்ற ஒரு டூலை நீங்க போயிட்டு உங்க ப்ரௌசர்ல நீங்க ஆக்சஸ் பண்ற டூல் கிடையாது. இந்த குரோம்ல போயிட்டு ஒரு டேப் ஓபன் பண்ணி ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பரை வச்சு நீங்க இங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு உங்களோட லேப்டாப்ல MySQL இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு MySQL சர்வரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜாவோட என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் செட் பண்ணணும். அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹெக்டிக் ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். அந்த MySQL சர்வரை நீங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த போர்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்க டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு MySQL சர்வரும் இல்லை, அன்னைக்கு இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணியும் பார்க்க போறது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு லைக் ஐ டென்ட் டேக் த போர்ட் நம்பர் அஸ் ப்ரையாரிட்டி. ஸோ லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லான்ச் மை கண்டெய்னர் ஜஸ்ட் லைக் தட். சரியா? ஸோ எனக்கு இமேஜ் வந்துட்டு லோக்கலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ட்ரைங் டு புல் ஃப்ரம் த ரெபாசிட்டரி அண்ட் இட் இஸ் பில்டிங் அவர் டாக்கர் இமேஜ். இது என்ன அது இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு என்னோட கனெக்டிவிட்டி. Let me stop this. நான் ஸ்டாப் பண்றேன். I'm trying to run this image once again.
சரிங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டாக்கர் கண்டெய்னரோட ஐடி இதுதான். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது எரர் தெரிஞ்சிருக்கா? ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி வெரி நார்மல். ஓகே. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆகியிருக்கணும். ஓகே. ஆனா இந்த இடத்துல எனக்கு db1ன்ற கண்டெய்னர் எனக்கு இங்க லிஸ்ட் ஆகல. அது எனக்கு இங்க டாக்கர் கண்டெய்னர் எனக்கு என்ன இருக்கு? லான்ச் ஆகல. வாட் கேன் பி த ரீசன்? லைக் இத நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்? மைட் பி நீங்க பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால அந்த மாதிரி ரீசனுக்காக வரல. நான் பேக்ரவுண்ட்ல இங்க ரன் பண்ணிருக்கேனே. பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு. பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இல்ல. ஓகே. தட் இஸ் நாட் எப்படி இந்த கமாண்ட் டாக்கர் ps -a அப்புறம் ஏதோ ஹிடன் இருந்தாலுமே காமி. ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் தி குட் பாயிண்ட். சோ ps-a போட்டு பார்க்கறேன். ps-a போட்டு பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுதுங்க? என்னோட dbன்ற ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆகிருக்கு. பட் அதோட ஸ்டேட்டஸ் பாருங்க, அது வந்து ரன்னிங் இல்ல. அது வந்துட்டு ரன்னிங் இல்ல. சோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? as a DevOps engineer நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. So what is the first point that you will do? அத அப் பண்ணனும். How? சரி. எக்ஸிக்யூட் பண்ணனும். நான் உன்ட சிம்பிளா கேக்குறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு ரன் ஆகல. நீங்க எடுத்த உடனே ரன் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணீங்களா? அது ஏன் ரன் ஆகல? என்ன பிரச்சனைன்னு பாப்பீங்களா? என்ன பிரச்சனைன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அதுதான் உங்களோட சொல்யூஷனா இருக்கும். சோ நீங்க டெம்பரரி நீங்க ரன் பண்ணி விட்டுடலாம். பட் அது என்ன பிரச்சனை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஏன் நடக்கல அப்படின்ற ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். ஸோ அது உங்களோட டாக்கர் இந்த கண்டெய்னர் இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோக்கும் பொருந்தும். அப்போ நீங்க இது எப்படி நீங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணீங்க? ரூட் காஸ் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லாக்ஸ். பாத்தீங்கன்னா டெஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸோ லாக்ஸ் தான் நம்மளோட ஒரு என்ன சொல்றது துடுப்புச்சீட்டு மாதிரி. ஸோ அந்த லாக்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு அது ஏன் ரன் ஆகல, அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஹிண்ட் அதுல இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லாகை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எரர் எதனால வந்தது, இந்த எரருக்கு நம்ம இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஐடியா எங்க கிடைக்கும்னா அந்த லாக்ல தான் கிடைக்கும். எப்பவுமே உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் லைக் ட்ரை டு ஃபெச் த எரர் லாக். அந்த எரர் லாக் எடுத்து உட்காந்து படிங்க. எங்க எரர் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு என்ன ஒரு ரெசல்யூஷன் அவனே வந்து ஒரு ஹிண்டா கொடுத்துருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இவன் வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்கான். ஸோ MySQL அப்படின்ற ஒரு டூல் அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் தேவை. ஸோ எதிர் இட் கேன் பி யூசர் நேம், இட் கேன் பி பாஸ்வேர்ட் சம்திங். ஸோ யூசர் நேம் டிஃபால்ட்டா எடுத்துக்கும், பட் பாஸ்வேர்டு அது எடுத்துக்காது. அதனால அவன் என்ன சொல்றான்னா அட்லீஸ்ட் இந்த MySQL ரூட் பாஸ்வேர்டை ஸ்பெசிஃபை பண்ணுங்க, இல்லாட்டி இந்த 2 பேராமீட்டர்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றான். பட் நம்மளோட டாக்கர் கமாண்ட் ரன் கமாண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால எனக்கு என்னோட கண்டெய்னர் அப் ஆகல. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to specify this. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ we are going to specify the environmental variable as -e. ஸோ அவன் சொல்லியிருக்கான் இல்லையா இதை ஸ்பெசிஃபை பண்ணுன்னு, அதனால இதை ஸ்பெசிஃபை பண்ண ட்ரை பண்றான். ஸோ பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறான்? admin 123 அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே. ஸோ பாஸ்வேர்டு நான் என்ன பண்றேன்? admin 123 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ now I am going to trigger this container. ஸோ before triggering this container நான் இங்க உங்களுக்கு 2 கான்செப்டை பத்தி உங்களுக்கு சொல்றேங்க. ஓகே. ஸோ before triggering this command I would like to tell you some ஒரு சின்ன கான்செப்ட் பத்தி சொல்றேன். இப்போ நான் டாக்கர் ps-a போட்டா எனக்கு இத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு. இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இத்தனை இமேஜ் இருக்கு. சரியா? ஆனா உங்ககிட்ட இப்போ எத்தனை ரன்னிங் கண்டெய்னர்ஸ் இருக்கு? எப்போ எத்தனை கண்டெய்னர்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு தேவை இப்போதைக்கு? 3 கண்டெய்னர் மட்டும் தான். கரெக்டா? 3 கண்டெய்னர் மட்டும் தான் உங்களுக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 கண்டெய்னர் தவிர மற்ற எல்லா கண்டெய்னருமே வந்துட்டு அது அன்வான்டா இருக்கு. அதே மாதிரி இந்த 3 கண்டெய்னர் லான்ச் பண்றதுக்கு லைக் நீங்க இங்க ஒரு 3 இமேஜ் யூஸ் பண்ணிருப்பீங்க மேக்ஸிமம். பேலன்ஸ் இருக்க இமேஜ்லாம் உங்களுக்கு என்னது? ஜங்க் தான். ஸோ
இப்போ இந்த ஜங்க் இது எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லைக் ப்ரூன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு, டாக்கர் ப்ரூன். சரியா? ஸோ டாக்கர் ப்ரூன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ரிமூவ் த அன்வான்ட் டாக்கர் கண்டெய்னர்ஸ். உங்ககிட்ட இருக்கிற அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அது என்ன பண்ணும், delete பண்ணி விட்டுரும். சரியா? இப்போ பாருங்க, டாக்கர் சிஸ்டம் ப்ரூன்னு போடுறேன். அது எனக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாப் கண்டெய்னர்ஸ் அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு delete பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ன்னு கொடுத்த உடனே என்னோட தேவையே இல்லாத கண்டெய்னர்ஸ் எல்லாமே எனக்கு இங்க delete ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 5 கண்டெய்னர்ஸ் வந்து அன்னெசரியா இருந்திருக்கு. அதனால அந்த அன்னெசரி கண்டெய்னர்ஸ் இது delete பண்ணிடுச்சு. இப்போ நான் டாக்கர் ps-a கொடுத்தாலும் only the containers which are in running state எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. புரியுதா? ஓகே, ஸோ கமிங் Yes. பேக் டு அவர் டாபிக். ஸோ லைக் நம்ம அந்த ட்ரபிள் ஷூட்டுக்கு லெட்ஸ் ரன் த கமெண்ட். ஸோ இப்போ அந்த கமெண்டை ரன் பண்ணி லெட்ஸ் see like is this working or not. ஸோ நான் இங்கே இன்னும் அடிஷனலாக பாஸ் பண்ணுறேன்னா -e ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள். இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் இந்த MySQL அப்ளிகேஷனுக்கு தேவை. ஓகே, இது இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஸோ மேண்டேட்ரி பராமீட்டர். ஸோ லைக் இதை நான் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் என்னோட டாக்கர் கண்டெய்னர் அப்பா இருக்கு. லெட்ஸ் வெரிஃபை தட் டாக்கர் ps போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் கண்டெய்னர் எனக்கு அப்பா இருக்கா? போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் அதோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 3306. இப்போ நீங்க இஃப் யூ ஹேவ் த செட்டப், உங்களுக்கு டாக்கர் இன்ஜின் நல்லா இருந்ததுன்னா யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் டு திஸ் பர்டிகுலர் டேட்டாபேஸ். புரியுதா? எஸ் ப்ரோ. ஃபைன், எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ப்ரோ புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், இப்பதான் புரியுது. பெட்டரா இருக்கா? பெட்டரா இருக்கு சார், இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி, இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா 2 கண்டெய்னர் இருக்குங்க. கண்டெய்னர் 1 ஒன்று இருக்கு, கண்டெய்னர் 2 ஒன்று இருக்கு. ஸோ நான் கண்டெய்னர் 1ல பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்றேன். ஓகே, என்னோட கண்டெய்னர் 2ல நான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு டிபியை நான் லான்ச் பண்றேன். இப்போ நம்ம லான்ச் பண்ணல கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் டிபி கண்டெய்னர் இது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு. இது நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம இப்பதான் பண்ணி முடிச்சோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் திஸ் வேர்ட்பிரஸ் கண்டெய்னர். இப்போ இந்த வேர்ட்பிரஸ் எப்படி இருக்குன்னா, இது வந்துட்டு லைக் ஒரு வெப்சைட் லான்ச் பண்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட் டூல் மாதிரி. யூ கேன் ஜென்ரேட் யுவர் வெப்சைட்ஸ் ஆன் யுவர் ஓன். அப்போ இந்த வேர்ட்பிரஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுறதுக்கு டேட்டாபேஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்க வெப்சைட்ல ஒரு புது யூசர் வந்தாங்கன்னா அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்க இல்லையா? அன்லைக் நீங்க வந்துட்டு உங்களோட வெப்சைட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க லான்ச் பண்ணீங்க, பப்ளிஷ் பண்ணீங்க, அது எல்லாமே உங்களோட டேட்டாபேஸ் தான் ஸ்டோர் ஆகும். சரியா? இப்போ இந்த வேர்ட்பிரஸும் இந்த டேட்டாபேஸுமே வந்துட்டு எப்பவுமே இட் ஷுட் கம்யூனிகேட் பிட்வீன் ஈச் அதர். இந்த கண்டெய்னர் இதுகிட்ட பேசணும், இந்த கண்டெய்னர் இதுகிட்ட பேசணும். ஸோ 2 கண்டெய்னருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ லைக் நவ் வி ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் கண்டெய்னர் 1 அண்ட் கண்டெய்னர் 2 வித் த ஹெல்ப் ஆஃப் லிங்க். ஸோ என்கிட்ட லிங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த லிங்க் என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டேட்டாபேஸோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நான் என்னோட வேர்ட்பிரஸ்க்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்னோட வேர்ட்பிரஸ்க்கு நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரேதர் நான் இந்த கண்டெய்னர் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த கண்டெய்னர் கூட லிங்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த டிபின்ற கண்டெய்னர் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேர்ட்பிரஸ்ல கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்ண போறேன்னா MySQL அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட் ஒரு கீவேர்டை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த MySQL கீவேர்டுக்குள்ள தான் இந்த டேட்டாபேஸ் கண்டெய்னருக்கு தேவையான டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாமே இங்க இருக்கும். அப்போ இந்த வேர்ட்பிரஸ் கண்டெய்னர் கூட இந்த MySQL வந்து லிங்க் ஆயிடும். அப்போ லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா 2 கண்டெய்னர்ஸ் கூட ஒரு கம்யூனிகேஷன் இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா let me explain that command first. சரி, ஸோ இங்க பாருங்க, docker run -d name
நான் லான்ச் பண்ண போற கண்டெய்னரோட பேர். ஸோ லைக் நான் வந்து மை வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்றேன். இந்த கண்டெய்னரை நான் எந்த இமேஜை வச்சு லான்ச் பண்றேன்னா இந்த வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு நான் லான்ச் பண்றேன். ஓகே, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்க, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, இது பாருங்க. இது என்னோட கண்டெய்னர் 1. மை வெப் சர்வர்ன்றது என்னது, என்னோட கண்டெய்னர் 1. இந்த டிபின்றது என்னது, என்னோட கண்டெய்னர் 2. இந்த கண்டெய்னர் 1ம் கண்டெய்னர் 2யும் நான் எப்படி லிங்க் பண்றேன், பை கிவிங் திஸ் கீவேர்ட் -link. இந்த -linkன்ற ஒரு கீவேர்டை போட்ட உடனே ஒரு கண்டெய்னருக்கும் இன்னொரு கண்டெய்னருக்கும் எனக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த டிபின்ற கண்டெய்னர் தான் என்னோட வேர்ட்பிரஸ்க்கு நான் வந்துட்டு லிங்க் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். அதனால என்னோட டிபி அப்படின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ள MySQL சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் வேல்யூ ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் வேரியபிள். இந்த MySQL வேரியபிள்குள்ள அந்த டேட்டாபேஸ் லான்ச் பண்றதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ உங்களோட இந்த மை வெப் சர்வர் அப்படின்ற கண்டெய்னருக்குள்ள கனெக்ட் ஆயிடும். அப்போ இந்த கண்டெய்னர் 1ம் கண்டெய்னர் 2ம் ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி வே ஃபார் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் 2 containers. Okay, so now let me run this. So இதுக்கு முன்னாடி யாராவது வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா, இந்த வேர்ட்பிரஸ் பத்தி நாலேஜ் இருக்கா? சொல்றீங்களா, எனக்கு எதுவும் கேட்கணும். ப்ரோ. ஓகே, இல்ல no. ஓகே ஃபைன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்டெய்னர் பேர் என்னது, மை வெப் சர்வர். ஓகே, ஸோ அதை நான் எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா PS மட்டும் போட்டுட்டு லிஸ்ட் பண்ணி பார்த்தா என்னோட கண்டெய்னர் ரன்னிங்ல இருக்கு, ஒரு 14 seconds ago ஆன கண்டெய்னர். ஓகே, ஸோ என்னோட போர்ட் நம்பர் என்ன, 8060. ஸோ ப்ராப்பரா லிங்க் ஆயிட்டுன்ற பட்சத்தில் என்னோட வேர்ட்பிரஸ் கண்டெய்னர் வந்துட்டு இட் ஷுட் பி ரன்னிங் இந்த போர்ட் நம்பர் 8060ங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் பிட்வீன் 2 containers. ஸோ என்னோட வேர்ட்பிரஸோட அட்மின் செட்டப் I got it. Okay, so which means like we have communicated between 2 containers. So இங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூல. ஸோ லைக் ஐ just give you the overview. அதுல வந்துட்டு லைக் ஐ வாண்ட் யூ டு do one small research about one particular thing. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. might be like you can face interview. What is the இல்ல what are all the types of Docker networks? What is the default Docker network type? Ilati, what Docker network do you use and why do you use Docker network? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு 4 to 5 இயர்ஸ்ல வந்துட்டு கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு ஆன்சர் என்ன, லைக் நம்மளோட டாக்கர்ல மொத்தமாக வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டாக்கர் நெட்வொர்க்ஸ் இருக்கு. there are 3 types of Docker networks. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிட்ஜ் நெட்வொர்க். ஓகே, செகண்ட் வந்துட்டு ஓலே நெட்வொர்க் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்வேன் நெட்வொர்க். ஓகே, ஸோ இல்லை டிஃபால்ட் நெட்வொர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜ் நெட்வொர்க் தான் டிஃபால்ட் நெட்வொர்க். இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க பை டிஃபால்ட்டா. ஓகே, ஸோ இப்போ உங்களோட டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்னா என்ன, இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக் இந்த டாக்கர் நெட்வொர்க்ஸ் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது வந்து பேசிக்காக நெட்வொர்க்கிங் ரூல்ஸ்லாம் செட்டப் பண்ணுவாங்க, இந்த கண்டெய்னருக்குள்ள யார் வரணும் வரக்கூடாதுன்னு. அண்ட் ஒன் மோர் மோஸ்ட் அதிகமாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் என்னன்னா டு கம்யூனிகேட் பிட்வீன் த கண்டெய்னர். ஸோ 2 கண்டெய்னரை நீங்க கம்யூனிகேட் கூட நீங்க பண்ணலாம் டாக்கர் நெட்வொர்க்ஸை வச்சு. ஸோ அப்போ அந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்ல வச்சு எப்படி பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் லைக் அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் மச் பேஷன் அபவுட் டாக்கர் நீங்க இதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சும்மாவும் நீங்க வந்து டாக்கர் இன்ஃபோ போட்டு பாருங்களேன், இங்க உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் நெட்வொர்க் தான் காட்டும், உங்களுக்கு எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ பிரிட்ஜ் நெட்வொர்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லைக் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க.
சரிங்க. ஸோ லைக் ஓகே சார். ஸ்டாப் ஹியர். ஸோ நம்ம கிட்ட வந்து இன்னும் ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல முடிச்சுட்டு லைக் நம்ம ஒரு பிரீஃப் ஒரு சின்னதாக பேசி நம்ம வந்துட்டு ஒரு சென்ட் ஆஃப் அனுப்பிடுவோம். இவங்க பேட்ச் கோகுல் அண்ட் இந்த பேட்ச். சரியா? ஓகே. ஓகே சரி. ஸோ இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். So far so good. ஓகே சார். குட். Okay. ஓகே. So what are all the weekend plans for you? Weekend தானே? ஆமா, ஃப்ரைடே தான் இன்னைக்கு. என்ன பிளான்ஸ்? நோ பிளான், நத்திங். நோ பிளான். Okay, fine. Okay guys, so thanks all for joining. நம்ம மண்டே மீட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் டாக்கர். ஸோ அது முடிச்சோடனே ஆன்சிபிளா லைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரியா? ஓகே. ஓகே guys, thank you. Thanks all for joining. தேங்க் Bye யூ. தேங்க் யூ. Yes, sir.